தூங்கிட்டு இருந்தாங்க எழுதி கொடுங்க வண்டி போய் என்னதான் முன்னாடி செய்ய பண்ணிட்டு யார படுத்துருந்தாங்கன்னா பாத்துவாங்க அப்படி ஏங்க வண்டி வருது ஓரமா இருக்கிறவங்க நடு ரோட்ல நடு ரோட்ல ஓரமா உட்காருங்க வண்டி போகட்டும் என்ன விளக்கு கேட்கறது அவனால முடிஞ்சு போச்சு அவர்களை சிறைபிடிப்பதற்காக நீங்கள் போயதான் திருவண்ணு சொல்றீங்க. நான் எதற்காக போகிறேன்? சிறைப்பிடிப்பதற்காகத்தான். அதற்கு முன்னதாக நான் சாகாத வரத்தை வாங்க போகிறேன். சாகாத வரம். ஆமா, சாகாத வரம், வேகாத உடல், அழியாத பொன்னும் பொருளும் வரத்தை வாங்குவதற்காக நான் பிரம்மதேவனை தேடி போகிறேன். கண்ணு அப்படியா? வரத்தை வாங்கிட்டு அப்புறமேலுதான் தேவ பூச்சிகளை சிறைபிடிக்க போறேன். நினைச்சுக்கிட்டேன். இந்த விஷயத்தை நீங்க முதல்லயே சொல்லிருக்க கூடாது. முதல்ல பொம்பளை பொன் புத்தி பின் புத்தி. ஆமா, பெண் புத்தி பின் புத்தி. ஆமா, அவசரம். அப்படி அவசரப்படக்கூடாது. சரிங்க. நான் தேவரை சிறைபிடிக்க போவதாக இருந்தால் தேவரை எப்படி சிறைபிடிக்க முடியும்? நம்ம அதுதானே வரத்தை, சாகாத வரத்தை வாங்கிட்டு அப்புறமேலதான் சிறைபிடிக்க போறேன். ஆகட்டும் சாமி, இந்த ஒரு குறைவு இல்லாமல் நான் சீக்கிரமா வரத்தை வாங்கி கொண்டு வருகிறேன். பத்திரமாக போய் வாருங்க. ஐயனி மறுமைய பண்ணவரே, எப்படி எப்படி உலகத்துக்கு சென்று படைக்கின்ற தொழிலை செய்துட்டு அப்பதான் வந்து வீடு சேருங்க. உண்மைதான். நீங்க வருவீங்க வருவீங்க வருவீங்கன்னு சொல்லி வழியெல்லாம் பார்த்து என் பார்த்த கண்ணு பூத்து போச்சு. கண்ணே தேவி, பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப மனசு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியா? நான் பேசிக்கொண்டிருக்கும் தருவாயிலே நமது சத்தியலோகமே கிட்ட 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 உன் மகிமை தந்தை
தெய்வமே, நான் காண்பதென்று கனவா இல்லை நினைவா? ஓஹோ, ஒன்றுமே புரியவில்லையே. ஏப்பா என்னப்பா? இதோ எத்தனை தேவாதி தேவரெல்லாம் இருந்தாலும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதிலே இதோ கொடை வள்ளல் என்று சொல்லக்கூடிய தேவர் யார் என்றால், இந்த உலகுக்கெல்லாம் படைக்கும் தொகை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஐயன் பிரம்மதேவன் தான் இந்த உலகத்தோடு. அப்படியாப்பட்ட மும்மூர்த்தி தேவரிலே ஒருவராகிய உன் தத்துவமும் எல்லாம் இந்த உலகறிந்த விஷயமாக இருந்தாலும் இந்த ஏழை பக்தனாகப்பட்டவன் நான் செய்யக்கூடிய வரத்தை மெச்சிட்டு, ஆனால் தாங்கள் ஒருவர் மட்டும் வராமல் என் தவம் உங்களுக்கு எவ்வளவு பிடித்திருந்தால் என் தாயாகிய கலைவாணியும் என் தந்தையாகிய பிரம்மதேவனும் ஒன்றாக சேர்ந்து எனக்கு காட்சி தந்திருக்கிறீர்களே, நான் என்னத்தான் புண்ணியம் செய்திருக்கிறேன். அதாவது மகனாபுரி தேசத்தை ஆடு வரக்கூடிய தும்காசூரா, அதாவது 1000 பேர் இருந்தாலும் இந்த தேவர்களும் அரக்கர்களும் எங்களுக்கெல்லாம் பேர பிள்ளைங்க. இதோ காசியப்பா, என்னுடைய மகனாகப்பட்ட காசியப்பா ரிஷிக்கு பிறந்த பிள்ளைகள் அல்லவா நீங்க, என்னுடைய பேர பிள்ளைங்க. கூப்பிடும் போது நாங்க என்ன வராமையா போயிருவோம். நாங்க கடூரமான தவம் செய்து சத்தியலோகத்துக்கே வந்திருக்கிறாய், உனக்கு காட்சி கொடுக்கவில்லை எல்லாம் எங்களை தப்பா பேச மாட்டாங்களா? பரவாயில்லை, உங்கள் நேற்று தவமாய் தவம் வந்திருக்கிறேன். என் தவத்தை வச்சுட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உண்மைதான். அப்படி நீங்கள் வந்தது உண்மையாக இருந்தால் நான் கேட்கின்ற வரத்தை தாருங்கள். அப்படி என்றால் உனக்கு என்னப்பா வர வேண்டும்? சுவாமி, இந்த உலகிலே எனக்கு சாதாரண வரம், வேகாத உடல், அழியாத பொன்னும் பொருள், தத்துவ வரத்தை தாருங்கள் எனக்கு. மகனே தும்சிகாசுரா, வரவானது கேட்டிருக்கிறாய். என்ன வரம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது சாகாத வரம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாய். இதோ இந்த உலகில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்துமே படைக்கின்றவன் நான். எறும்பு முதல் யானை வரை 84 ஜீவராசிகளையும் படைக்கின்றது நான். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிறப்பு என்று இருந்தால் இறப்பு ஒன்று நிச்சயம். அது நான் கருவில் உருவாகும் பொழுதே அந்த இறப்பதற்கு எப்போதுன்னு அப்பயே முடிவு பண்ணிடுவாங்க, முடிவாக செய்து விடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே யாரா இருந்தாலும் சாகதான் முடியும். பிரம்மன் எழுதிய தலையெழுத்து அப்படி. சரி, அப்படியாப்பட்ட சாகா வரத்தை கேட்கிறாயே, அந்த வரத்தை என்னால் தர இயலாது. இவன் தூதுக்காரன், இவனும் ஒரு தேவன் அல்லவா? ஆமா. இவன் மட்டும் எப்படி கேட்ட வரத்தை கொடுப்பான்? ஏன்னா இவன் எப்படி சூழ்ச்சி பண்றானோ, சூது பண்றானோ, அதை போல இந்த நாமும் சூழ்ச்சி செய்ய வேண்டும். சாமி, அதற்கு பதிலாக வேறு வரம் இல்லாமல் இருந்தால் கேள், நான் தருகிறேன். வரம் என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் வேறு வரத்தை தருகிறேன் எடுத்தது உண்மைதான். அப்படி என்றால் சாமி, இதோ ஏமா இப்படி பேசுறீங்க, கதையை கேட்கறீங்களா இல்லையாமா? இதோ எனக்கு சாவு என்பது வருவதாக இருந்தால் உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும், உடல் 2ஆக இருக்க வேண்டும். என்ன? உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும், உடல் 2ஆக இருக்கணும். அப்படியா? தலைவரே, ஏன் தலைவரே இப்படி பண்றீங்க? உயிர் ஒன்றாக இருக்க வேண்டும், அதாவது உருவம் 2ஆ இருக்கணும். அப்படியா? அந்த உருவம் 2ஆ இருந்தாலும் எனக்கு சாவு என்பது வரவில்லை என்றால் என்னிடத்தில் சண்டை செய்து என்னை கொல்ல ஒரு உருவம் வரும்போது, ஒரு உடலானது வரும்போது இன்னொரு உடல், அந்த ஒரு வருஷம் சண்டையான செய்ய இன்னொரு உடல் என்னை கொல்வதற்காக தவம் யாகம் செய்யணும். ஒரு உடல் யாகம் செய்யணும், ஒரு உடல் என்னிடத்தில் சண்டை செய்யணும். அப்படி சண்டை செய்தால்தான் என்னை கொல்லவும் முடியும், வெல்லவும் முடியும். அப்படியா? ஆமா. இதோ நீ கேட்கக்கூடிய வரமானது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. இப்படியாப்பட்ட வரத்தை உலகிலே யாருமே என்னிடம் கேட்டது கிடையாது. உண்மைதான். சாகாத வரம் தான் நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, இந்த வரம் கொடுக்கலாம் அல்லவா? உண்மைதான். மாறாக இதற்கு மாறாக இன்னொரு வரம் தரணும்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு வரம் கேட்டுட்டேன், அந்த வரமும் தரலனா என்ன தப்பா நினைப்பாங்க, அதெல்லாம் நீயே தப்பா பேசுவேன். இருந்தாலும் நீ கேட்டபடியாக உனக்கு அந்த வரத்தை நான் தருகிறேன்.
மகனே தும்சிகாசுரா, ஆகவே உனக்கு மரணம் வர வேண்டும் என்றால் உடல் இரண்டாக இருக்க வேண்டும், உயிர் ஒன்னா இருக்கணும். அந்த இரண்டு உடலிலே ஒரு உடல் உன்னிடத்துல சண்டை போடும் போது இன்னொரு உடல் வந்து தவம் யாகம் செய்ய வேண்டும் ஓராண்டு காலம். மறுபடியும் அந்த ஓர் உடல் ஆகப்பட்டது தவம் செய்யணும். இன்னொரு உடல் வந்து உன்னிடத்துல சண்டை போடணும். ஓராண்டு காலம் மாறி மாறி சண்டை போட்டாதான் அவருடைய கையால உனக்கு மரணம் வேண்டும்னு வரம் கேட்ட. உண்மைதான். சரி, நீங்க கேட்ட மாதிரியே நீ எப்படி சாகணும்னு நினைக்கிறிய நீ அப்படியே சாகுவ. இந்த பிடிச்சுக்கோ வரோம். ஆனால் ஒரு விஷயம் இல்லவா, என் கேட்ட மாத்திரத்திலே அதாவது என்ன இவன் மகனாக நினைத்து பாதித்து கேட்ட மாத்திரத்துல வரத்தை கொடுத்துட்டீங்க. எங்கள் சக்தியெல்லாம் ஒன்னாய் சேர்த்து இந்த எலுமிச்சங்கனில ஜனிச்சு கொடுத்துட்டோம். வேற எங்கிட்ட எதுவும் வேலை கொடுப்பதற்கு கேள்வி என்னன்னா, இப்பொழுது 14 லோகம், அண்டம் 1002, உலகம் 56 தேசம். இதுல என்னை கொல்வதற்கு யாரேனும் இருக்கிறார்களா? யாருமே கிடையாதப்பா. ஆமா, யாரும் இல்ல. அப்போ என்ன கொல்றதுக்கு இப்ப உலகத்துல ஆள் இல்ல. அப்படி யாரும் மேல பறக்க போறதும் கிடையாது, நடக்க போறதும் கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா எனக்கு சாவு இல்ல. உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் படைச்சது நான் தான். அப்படியாப்பட்ட ஜீவனை நான் இன்னும் படைக்கவே இல்ல, அப்ப படைக்கவும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது உள்ள யாரால கொல்ல முடியும்? என்ன சொல்கிறாய் சரஸ்வதி? அடே தும்காசூரா, இதோட அநியாயமா இருக்குது. வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வச்ச மாதிரி எங்க கையாலவே வரத்தை வாங்கிட்டு எங்களையே இப்படி சாட்டு எடுத்து அடிக்கிறது நியாயமாடா? மயிருக்கடி வரம் கொடுத்தீங்க, நான் கொடுக்கணும்னா ஏண்டா நீ வரம் கேட்ட வரம் கொடுத்தேன். இப்ப என்ன கேட்டா நீ கொடுத்துருவியா? 1000 பேர் தானே உனக்கு நான் ஒரு வகையில பாட்டி மரம் ஆயா மரம் ஆகல. ஆயா உங்க ஆயா ஆயாவே வச்சுக்கோ. எனக்கு வரம் கொடுத்தீங்கல்ல? ஆமா, நான் உங்களுக்கு இப்ப வரம் தர்றேன். அப்படியா? வேண்டாப்பா, நாங்க அப்பாவி ஜீவன்கள். உனக்கு வரத்தை எல்லாம் நாங்கள் வாரி வாரி கொடுத்தோம்ல, எங்களுக்கு அடிக்கிறது நியாயமா? அண்டை தினத்துல அமிர்தத்தை இப்படி கொடுத்திருக்கலாம்ல, கொடுத்திருக்கலாம்ல, கொடுக்கறது அப்ப அமிர்தத்தை கட்ட கொடுத்திருந்தா நீ கண்ட வருமா நமக்கு? அது என்னைக்கோ நடந்ததுக்கு இன்னைக்கு வந்து படி எடுத்தா என்னடா நியாயம்? அன்னைக்கு ஆறு கூத்து சம்பளம் அன்னைக்கு வாங்கினா பரவாயில்ல, 2 நாள் கழிச்சு கேட்டா என்னடா அர்த்தம்ப்பா? என்ன பண்றது? பச்சில எடுத்துட்டு நீ போயிடுற, அப்புறம் பின்னாடி இருக்கிற நாங்க என்ன பண்ணிட்டோம்? நீ பாக்குற மயிரே பச்சில் பச்சை வந்தாலே இருக்கிற, அப்புறம் நாங்க ஊம்பிட்டு தான் போகணுமா? ரெண்டு தேவடியா முண்டா உன் ஜூஸ் தும்காசூரா, 1000 அடி அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன அடி நான் வாங்கிக்கிறேன். பாவம் இந்த மனுஷன் ரொம்ப கஷ்டவாடி. தாத்தரை மட்டும் அடிக்கவே அடிக்காத. பாட்டி பாட்டிக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பாட்டி வாங்கிக்கோ. இப்பொழுது இன்றைய தினத்தில் உங்களுக்கு சித்திரவதை முடிந்தது. சரி, இப்ப நான் எங்க அண்ணா பண்ணணும், உங்களை சிறைச்சாலையில போட்டு அடைக்கிறேன். சிறைச்சாலையா? ஆமா. ஜெயில போடுறியா? ஜெயில தான். சிறைச்சாலையா? பாதாள சிறைச்சாலை போட்டு அடைக்கிறேன். எங்களுக்கு வேற வழியே கிடையாதா? உங்களை மட்டுமல்ல, இன்னும் இந்த உலகத்தில் இருக்க தேவாதி தேவர்கள் அத்தனை பேர்களையும் சிறைச்சாலை அடைக்க போறேன், வைக்க போறேன். அப்படியா? அதனாலே சீக்கிரமா கை கால்களை கட்டி சிறைச்சாலை
சிறைபிடிக்கு வரம் கொடுத்த பிரம்மன் சரஸ்வதியவே நீங்க சிறைபிடிச்சிட்டீங்க. ஆமா சரி சரி. எவனா இருந்த பெத்த அப்பா அம்மா இருந்தா அதை பத்தி கவலையே இல்லை. உங்க மூளையே சனி மூளைங்க. இல்ல தனி 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 மூளை தனி மூளை மூளையே தனி மூளை. அதனாலே பிரம்மனை சிறைபிடித்து விட்டோம். சரி. ஆனால் இவனை சிறைபிடித்தால் பத்தாது. அப்புறம் தேவாதி தேவருக்கெல்லாம் அதிபதி அவலங்குறான். யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா. இப்படி மும்மூர்த்தி தேவரிலே இந்த மும்மூர்த்தி தேவருக்கும் அவன்தான் தலைவன். அது யாருங்க? யாரு? தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன். ஓ தேவேந்திரன். மக்கால ஓலி அமிர்தத்தை கொடுக்காம எல்லாத்துக்கும் கொடுத்தான் பாரு தேவருக்கு. அவனை முதல்ல சிறைபிடிச்சா இந்த 14 லோகமே நமக்குள் அடைக்கவாய். அந்த தேவர்களே உங்களுக்கு அடங்கின மாதிரி. இப்பொழுது தேவலோகம் சென்று அந்த தேவலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய தேவ இந்திரனை சிறைபிடிக்க வேண்டும். சரி. அவனை பிடித்தால் இந்த உலகமே என் காலுக்குள் அடக்கும். ஆமா ஆமா ஆமா. கிளம்புங்க. இப்பொழுது கம்சலபூசன் என்று சொல்லக்கூடிய தும்சாசுரனானவர், அதாவது பிரம்மதேவனை சிறைப்பிடித்து விட்டு தேவதேவர்களுக்கெல்லாம் அதிபதியாகிய தேவேந்திரனை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வலோகம் தேடி செல்ல அந்த தெய்வலோகத்துக்கு அதிபதியாகிய தேவேந்திரன் சபை தருவார். மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.